மக்களே புடலங்காய் கொத்துக்கறி போட்டு ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். புடலங்காய் 1 கிலோ எடுத்துருக்கிறேன், கொத்துக்கறி 1/4 கிலோ, முட்டைக்கோஸ் 1/4 கிலோ, வெங்காயம் 100, ஒரு குடமிளகா, பச்சை மிளகா 2 விதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பன்னுத்தூள், மைதா மாவு கலக்கி வச்சுருக்கேன் எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. அது மக்களே லேசாக கொஞ்சம் வந்து கீத்து போட்டுக்கலாம், லேசாக வந்து பண்ணிட்டுக்கலாம். இந்த மாதிரி கீத்து போட்டு ஒரு 2 நிமிஷம் நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அதில் சுடுதண்ணி போட்டுக்கலாம். போட வேண்டாம். தண்ணி ஊற்றிக்கலாம். குடமிளகா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சொல்லல, அதனால் மிளகாத்தூள் தேவையான போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். அடுத்து மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் ஏற்கனவே நான் வந்து சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, ஏற்கனவே வெந்து தான் இருக்குது, அதனால் போதும். இதுக்கு அடுத்து வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போக்கெல்லாம் இருக்கிற டைம் மல்லித்தலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மசாலா, இந்த வேக வச்ச மசாலாம் இதில் போட்டுக்கலாம். இந்த காய்க்குள்ளே காய் வந்து சுடுதண்ணீர் போட்டால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. சுடுதண்ணீர் போட்டோம்னா கொஞ்சம் அப்படியே வளர்ந்து நிற்கும். அதுக்காக கொஞ்சம் சுடுதண்ணி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான் போட்டுக்கிறேன். சட்டி வச்சுக்கலாம். எடுத்துக்கலாம். இதில் உப்பு போட்டு நான் கலக்கி வச்சுருக்கிறேன் மாவில். நாம் இதில் விரட்டி எடுத்து வச்சுக்கலாம்.